சின்ன வயசில் அவதார் மூவி படம் பார்த்தப்ப இந்த மாதிரிலாம் இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்பனையில் கூட நினச்சி பார்த்தது இல்லைங்க. பட் ஆனால் இங்கே சைனா வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஜஞ்சாஜி மவுண்டனை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி தான் அவதார் மூவியை எடுத்திருக்காங்களாட்டது அப்படின்னு யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு அவதார் மூவியில் எப்படி ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸ் மலைகள்லாம் மிதந்துட்டு இருந்ததோ அதே மாதிரியே நம்ம கண்ணு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ மலைகள் வந்து மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. 3000க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி மிதக்கிற மலைகள் வந்து ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கில் இருக்குங்க. இதற்கு முந்தைய காணொலியில் ஜஞ்சாஜியில் இருக்க கிராண்ட் கேன்யானில் இருக்க கிளாஸ் பிரிட்ஜை பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம அங்கேருந்து ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் அவதார் மவுண்டன் ரொம்ப ஃபேமஸான அவதார் மலைத்தொடர்களுக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பயங்கரமான டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாம் போகிறதுல பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லை, பட் ஆனால் அங்கேருந்து கிராண்ட் கேன்யான் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கிராண்ட் கேன்யான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கே நீங்கள் வந்து உங்கள் ஹோட்டல்லேருந்து ஜஞ்சாஜி ஹோட்டல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா முந்தின நாள் நைட்டு நீங்கள் கிராண்ட் கேன்யானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெட்டர். இந்த வீடியோவில் அவதார் மலைத்தொடர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு தமிழ் டிராவலர். சைனாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய மலைகளில் அவுட் சைட் எலிவேட்டர், பெரிய எலிவேட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பைலாங் எலிவேட்டர் தாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பைலாங் எலிவேட்டர் தான். பாருங்க எங்க வந்து நிக்குது பாருங்க. ஃபுல்லா மேகம் இருக்குங்க, மேகமூட்டமா இருக்கு. கரெக்டாக நம்ம பைலாங் எலிவேட்டர் வெளியே விட்டு வந்ததுமே நமக்கு சட்டில் பஸ்ஸுங்க. இந்த சட்டில் பஸ்ல இருந்து தான் நம்ம தியான்சி மவுண்டன் மேலே இருக்க பீக்குக்கெலாம் நம்ம போக முடியும். அங்கே தான் வந்து அவதார் மவுண்டன் ஃப்ளோட்டிங் மலைகளை எல்லாம் வந்து பார்க்க முடியும். நீங்கள் சைடில் பார்க்குறவங்க எல்லாமே வந்து மக்கள் நடக்க முடியாதவங்கள சுமந்துக்கிட்டு போகிறவங்க. மினிமம் வந்து 150 ஆரம்பியிலிருந்து 500 ஆரம்பி வரைக்கும் வாங்குவாங்க. எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மினிமமாக பார்த்தீங்கன்னா நம்பூர் காசில் ஒரு 1800 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தியான்சி மவுண்டனில் அவதார் மலைகள், அந்த ஃப்ளோட்டிங் மலைகள்லாம் பார்க்குற இடத்துக்கான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி இந்த மலைகளில் வந்து நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நிறையா இருக்குங்க. இந்த பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து 15 ஆரம்பி, நம்பூர் காசில் ஒரு 180 ரூபா. தோஃபு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பிளாக் தோஃபு. நமக்கு ஒயிட் தோஃபு தான் நல்லாயிருக்கு. பிளாக் தோஃபு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். பிளாக் தோஃபு தான் நிறைய பேர் இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு நூடுல்ஸு, ஃப்ரெஷ் நூடுல்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த ஃப்ரெஷ் நூடுல்ஸ் நீங்கள் வந்து எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சைனாவில் தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃப்ரெஷ் நூடுல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் நூடுல்ஸு அது வந்து ஆல்ரெடி வேக வச்ச நூடுல்ஸ் இருக்கும். அந்த நூடுல்ஸில் எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு கொடுப்பாங்க. வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு கொடுத்து நமக்கு தேவையான ஸ்பைஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை பார்த்தீங்கன்னா எக் மைதா தோசைங்க. இதில் நம்ம சாசேஜ் கட்டோம் அப்படின்னா சாசேஜ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சாசேஜ் ஆட் பண்ணால் 5 ஆரம்பி அதிகம், 15 ஆரம்பி. சாசேஜ் இல்லாமல் ஜஸ்ட் வந்து எக்கு வெஜிடபிள்லாம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா 10 ஆரம்பி. கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்டில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது சட்டில் பஸ்ஸில் போக வேண்டியிருக்காங்க. இந்த ட்ரெயின் ட்ராவலில் எனக்கு ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா க்யூவில் நிற்கிறது தாங்க. நான் நினச்சி பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக வந்துருச்சு. சட்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி டே வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்கவே முடியல இந்த கூட்டத்தினால. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக மேகம், பனி பாருங்க சுற்றி. ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கு ஊலிங்யான் சீனரிக் ஏரியாவில் இருக்க இந்த மவுண்டனில் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கர பனியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 50 மீட்டரில் இருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியல. வண்டி அந்த சட்டில் பஸ் ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து ஒரு செம சல்யூட்டு. செம சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி இருக்கிறதே தெரியல, ஃபுல்லாக பனியில் படர்ந்துருக்கு. அதில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேமென்ஷா கேபிள் வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபிளில் வந்து கீழே இறங்கணும். ஃபுல்லாக
இந்த ஜஞ்சாஜி மவுண்டைன் இந்த நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. தியான்சி மவுண்டைன், ஊலிங்கான் ஏரியா, நேஷனல் பார்க்குக்கே வந்து 4-5 என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் நாம் வந்திருக்கிறது இந்த தியான்சி மவுண்டைன்லேயே வந்து நிறைய பிளேசஸ் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த பனிகள் இந்த மேகமூட்டத்தினால வந்து நிறைய பிளேசஸை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியல. இங்கே பாருங்க, ஃபுல்லாக இது மலை மேலே நம்ம இருக்கோம். கேபிள் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக வந்து பனி. இந்த சைடில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, சஞ்சாஜியோட ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா ஒரு பக்கம் பனி பொழுதிட்டு இருக்கிறதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக சூடாக சாப்பிட்டா செமையாக இருக்குதுங்க. செமையாக சேல்ஸும் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக மேகமூட்டம், இந்த சைடு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருக்குங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கப்போ கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் போனது இல்லைங்க. ஊட்டிக்கு நான் ஒருக்கா போயிருக்கேன். நாங்கள் நினச்சி போனது வேறு, அங்கே போனது பார்த்தா சம்மர் மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரியான பனிப்பொழிவுலாம் வந்து அதிகமாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறப்ப எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு சூப்பரான கிளைமேட்டில் ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. காஃபி இங்கே சைனாவில் எங்கே வாங்கினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் அந்த மவுண்டைன் சைட்லாம் வந்துட்டோம் அப்படின்னா அவங்க பாலே வந்து போட மாட்டாங்க. அந்த மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சிலாம் வந்து பால் பவுடர்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன டப்பாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கொடுப்பாங்க. பயங்கரமாக கசக்குது. கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஏதோ குளிருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பணியிலையும் பாருங்க வித்துட்டு இருக்காங்க. இந்த சுருக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா வேக வச்சது 5 RMB, நம்பர் காசில் ஒரு 62 ரூபாய் வருது. இந்த ஜஞ்சாஜி ட்ரிப்பையும் வந்து மறக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த கிராண்ட் கேன்யன் போனது, அந்த கிராண்ட் கேன்யனில் வந்து செம்ம அட்வென்ச்சரான நிறைய திங்ஸ் பண்ணுது. இப்போ இந்த ஆட்டமில் வந்து ஜஞ்சாஜி செம்ம சூப்பராக இருக்குது. வா போயாப்பா.好吃熟的，熟的都是熟的，看到时现在就可以扒皮吃。这不要吧，谢谢。好吃哎。இங்க பாருங்க, மலை மேலே இப்போ நம்ம கடைசி எடுக்கிறது கேபிள் கார். அப்பா, சாயந்தரம் 6:30 மணி. சூப்பருங்க, செம்ம கூட்டம். மிட்டாட்டம் ஃபெஸ்டிவலுக்கு அக்டோபர் மந்தில் ஜஞ்சாஜி மட்டும் வந்துடாதீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன், ஜஞ்சாஜி மட்டும் வந்துடாதீங்க. அப்பா இங்கே பாருங்க கூட்டத்தை. சாமி, லாஸ்ட் 1 ஹவராக நம்ம கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பீக்கிங் ஒபேரா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பெய்ஜிங் ஒபேரா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆனாங்க. அதுக்கு அடுத்தது ஹாட் டீலாம் கொடுத்தாங்க சூடாக. அந்த டீ குடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கப்பை கீழே போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாலண்டியர்ஸ் பாருங்க எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக ரோப் கார் வந்துட்டாங்க. 3 பஸ்ஸு பிடிச்சி இந்த ரோப் கார் இடத்துக்கு வந்தோம். இங்கே ரோப் கார்லேருந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி கீழே போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி தான் நம்ம கீழே அடிவாரத்துக்கு போக முடியும். கடைசியில் நம்ம இந்த பெரிய மலை மேலே இருந்து கீழே வந்துட்டோங்க. இந்த மலையை சுற்றி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வந்து ஷட்டில் பஸ்ஸு பாருங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஷட்டில் பஸ் இங்கே இருக்குது. எல்லா ஷட்டில் பஸ்ஸுமே வந்து எலக்ட்ரிக் பஸ் தான். Day 3 தியான்சி மவுண்டைன். தியான்சி மவுண்டைன் நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க்கு, அதுக்கு மேலே தான் வந்து தியான்சி மவுண்டைன் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக முடிஞ்சுங்க. மேகமூட்டமாக இருந்ததுனால அதிகமாக பார்க்க முடியல. பட் ஆனால் வந்து சூப்பராக இருந்ததுங்க. Day 3 கொஞ்சம் Day 2 விட Day 3 கொஞ்சம் நார்மலாக தான் முடிஞ்சது. Day 2 ரொம்ப சூப்பராக இருந்தது.
இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆட்டமில் நம்ம வந்திருந்ததுனால கொஞ்சம் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்தது. எதுவுமே உங்களால் நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம மே ஹாலிடேயில் வந்தப்போ நம்ம ஷூட் பண்ணது. நீங்கள் ஜஞ்சாஜி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் மே இந்த இதில் வாங்க. மே மந்தில் ஹாலிடே டைம் தான், பட் ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த டைமில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நிறைய பிளேசஸை சுற்றி பார்க்கலாம். அந்தளவுக்கு க்ரௌட் இருக்காது. அக்டோபர் மாதம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஜஞ்சாஜியில் சுற்றி பார்க்குறதுக்கு மிக முக்கியமான பிளேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா தியான்மன் மவுண்டன். தியான்மன் மவுண்டன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அவதார் மவுண்டன் தாங்க. அவதார் மவுண்டனோட வியூவே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஸ்பெக்டாகுலராக இருக்கும். அவதார் படத்தெல்லாம் எப்படி பார்த்தீங்க அதே மாதிரியே தாங்க இருக்குது. பார்க்குறப்ப எனக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. 1983 பார்த்தீங்கன்னா இந்த ஜஞ்சாஜி மவுண்டன் வந்து ஒரு நேஷனல் பார்க்கு, சைனாவில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு நேஷனல் பார்க்கு அப்படின்னா 1980 இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கு. ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கு இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இதுலேயே வந்து மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து மேலே ரோப் கார் வழியாகவும் போகலாம், நீங்கள் எல்லாம் படிக்கட்டுலேயும் ஏறி போகலாம். படிக்கட்டில் நீங்கள் ஏறுறப்ப ரோப் காரில் போயிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இறங்குறப்ப நீங்கள் படிக்கட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டெப்ஸில் இறங்குறப்ப ஈஸியாக இருக்கும். ஏறுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. மேலே அங்கே போய்ட்டு உங்களால் நடக்க முடியாது. ஸோ அதான் நீங்கள் எப்பயும் ஏறுறப்ப வந்து நீங்கள் இந்த ரோப் கார் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் போகிறதும் இப்போ வந்து ரோப் காரில் தான் போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்க இந்த பீக் பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பீக் வந்து இங்கே இருக்குது. ஒவ்வொரு பீக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நடக்கிறதே பார்த்தீங்கன்னா தியான்மன் மவுண்டன் 20 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்து நடந்து பார்க்க வேண்டியது தான். எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கே போனாலும் நடக்கிறது தான். இங்கெல்லாம் வந்து மேலே வண்டிலாம் கிடையாது. இங்க ஏதோ வீடு, சின்னதா வீடு இருக்க மாதிரி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட். இங்கே வந்து எல்லாமே கத்துனா திரும்ப வந்து ரிட்டர்ன் கேட்கும் அப்படின்னாங்க. அதனால எல்லாருமே இங்கே வந்து கத்திட்டு இருக்காங்க. இங்கே அந்த மாதிரி வரல. இதுக்கு முன்னாடி இன்னொரு எக்கோ பாயிண்ட் இருக்கு, அங்கே கத்துனா தான் ரிட்டர்ன் கேட்குது. ஜஞ்சாஜி இந்த நம்ம வந்திருக்க இந்த ஃபாரஸ்ட் பார்க்கோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ஏக்கருங்க. யோசிச்சு பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளோ பெருசு. ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும்தான் வந்து மக்கள் வந்து அலோடு, பேலன்ஸ் எந்த பகுதிகளுக்கும் வந்து மக்கள் அலோடு கிடையாது. ஒரு சில பகுதிகளில் வந்து கிராமங்கள் இருக்குது, அந்த கிராமங்களுக்கு டூரிஸ்ட்டு கூட வந்து போக முடியாது. அந்த கிராம மக்கள் மட்டும்தான் போக முடியும், வர முடியும். மற்ற பகுதிகள்லாம் வந்து கிராம மக்கள் கூட கிடையாது, ஃபுல்லாக வந்து காடு தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த மலைகளே பார்த்தீங்கன்னா வானத்தில் மிதந்துட்டு இருக்க மாதிரி அந்த மலைகளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மலைகள் இருக்குது. நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கு சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம இறங்குறது வந்து ஸ்டெப்ஸில் தான் இறங்க போகிறோம். இறங்குற ஸ்டெப்ஸில் இறங்குற வழி ஃபுல்லாகவுமே வந்து மரங்கள் தாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோவில் ஃபூராங்சென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் டவுன் இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.